அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தற்புகள். சரி, இந்த காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தெரியாமல் அந்த தேனை அதிகமாக சாப்பிட்றதுனால நல்லதாமா, அதிகமாக சாப்பிட்டா நம்ம வாந்தி பண்ணி போயிருங்கன்னு சொல்லியிருக்குது அதே அதிகாரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. இங்கே தேன் எதை என்றால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். தேவனுடைய அந்த வார்த்தை அது சத்தியமாகவும் அது ஞானமாகவும் வெளிப்பட்டு, அதை எப்படி என்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கூட எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது இன்னைக்கு உள்ள ஆகாரம், இன்னைக்கு எனக்கு என்ன தேவனுடைய வார்த்தை என்றால் அந்த வார்த்தை தான். இதுதான் மிகுதி அல்ல, சமநிலை. இதை நாம் அதிகமாக இன்னுமாக வேதத்தை நான் இன்னுமாக அறிந்து கொள்ளணும்னு நம்ம அநேக படிப்புகள் படிப்போம் வேதத்தை குறித்து. அதிலே ஆராய்ச்சியிலும் இருப்போம். இது எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணதுக்குள்ள படிப்பு, நம்ம டிப்ளமோ பண்ணது, இது எல்லாமே நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கும். இது எதற்காக போடணும்? இங்கே ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ அது மட்டும்தான். நான் மேலும் மேலுமாக என்னுடைய சுயமான என்னுடைய பேர் புகழ் வரும்படியாக நான் மேலும் மீண்டும் படித்து நான் அதை டிகிரியாக நான் போடும்போது என்ன ஆனால் அங்கே பெருமைக்குள்ள காரியம் வந்துடும். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையில் தற்புகழை நாடுவதும் புகழல்ல. சரி, இங்கே தேவனுக்கு காரியம் என்னவென்றால், நாம் படித்து பட்டம் வாங்குவதும் அதுவும் அவர் பெரிதாக எடுக்கலை, படிக்காதவங்களையும் பெரிதாக எடுக்கலை வேதத்தை. இங்கே ஒரே காரியம்தான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் எந்த படிப்புமே கிடையாது. இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவர் பக்கத்தில் நின்றுட்டு, கர்த்தர் பக்கத்தில் நின்றுட்டு சாமுவேலே சாமுவேல் கூப்பிடுறாரு. சாமுவேல்ட்டு வந்த வார்த்தையே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுவேலை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்திற்கு அந்த சாமுவேலை எடுத்து பயன்படுத்தினார். சாமுவேல் ஒரு படிப்பும் இல்லை. அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பு, ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி செய்தார் பவுல். வேதத்தில் நன்கு தேறினவர். அப்படிப்பட்ட பவுல் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது பவுலிடத்திலிருந்து வார்த்தை என்ன புறப்படுதுன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இந்த ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு காரியத்திலையுமே
படித்தவர், படிக்காதவர், அதே மாதிரி பேதுரு ஒன்றுமே எழுத படிக்க தெரியாதவர் தான். அந்த பேதுருவை எடுத்ததான் அப்போஸ்தலர் என்ற ஒரு சபைக்கு முதன்மையானவனாக தேவன் வைத்தார். பின்பு அதே பேதுரு தான் நிருபம் எழுதினார். 1 பேதுரு 2 பேதுரு. இங்கே காரியம் பார்த்திங்கன்னா, நாம் ஜீவனுள்ள வார்த்தையை அதிகமாக நாம் இன்னுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய மிகுதி என்னவாக இருக்கும்? ஒன்றிலும் நிலை பெறாமல். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படியே தேவனுக்கு முன்பாக நிற்க கடவன். அழைக்கப்பட்ட அழைப்பு தான் முக்கியம். மோசை அழைத்த அழைப்பு வேற, ஆபிரகாம் அழைத்த அழைப்பு வேற, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு வேறு. ஆனால் அந்தந்த அழைப்பின்படியே தேவனுக்கு முன்பாக நிற்க கடவன் தான் இருக்குது. அதனால் நம்ம வேதத்தை அறிந்து கொள்வது தவறல்ல. ஆனால் மிகுதியாக, அளவுக்கு அதிகமாக நாம் அதற்குள்ளாக போகும்போது அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே காரியத்தில் வைராக்கிய விசுவாசம், தேவன் மேலே அன்பு, அளவு கடந்த அன்பின் விசுவாசத்தினால என்ன ஆகும் என்றால், அது அளவு மாறிச்சுன்னா, எப்படிப்பட்ட மோசே, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்ன அந்த மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த கண்மலையோட பேசுன்னு சொன்னார். தேவன் மேலே வைத்த அளவு கடந்த அவன் வைராக்கிய விசுவாசம் என்ன ஆச்சுன்னா, பேச வேண்டிய இடத்துல அடித்தார். அதனால் என்ன ஆச்சுன்னா, அவர் இழந்தார். கானான் தேசத்தை கால் மிதிக்க முடியாத, கால் வைக்க முடியாத அளவுக்கு அதை இழந்துட்டார். இங்கே அதுதான் சொல்கிறாரு, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. இன்னைக்கு உள்ள எனக்கு தேவனோட வார்த்தை, எனக்குள்ள வார்த்தை இன்னைக்கு கிடைக்கணும். இதை எடுத்துட்டு இதை அல்லாமல் அந்த வார்த்தை, அன்னன்னைக்குள்ள வார்த்தையை நாம் அன்னன்னைக்கு தியானிக்கும் போது அதுதான் தேவை. தேவனுக்குள்ள காரியமே அதே காரியம்தான். இங்கே அதே மாதிரி நான் எல்லாவற்றையும், வேதத்தை நான் எல்லாவற்றையும் அறிந்து 4 பேர் என்னை குறித்து சொல்லும்போது அவருக்கு எல்லா வேதத்தில் எல்லாம் நல்லா தெரியும். அவருக்கு நிறைய படிச்சிருக்காரு. இது என்னன்னா, இது ஒரு நாள் அல்லாமல் ஒரு நாள் என் செவியில் கேட்கும்போது ஒரு நாள் நான் பெருமைக்குள்ளாக நான் விழ வேண்டியிருக்கும். என்னை அறியாமல் 4 பேர் புகழ்ந்து பேசுகிற நேரத்தில் அது ஒரு நாள் என்னிடத்தில் எப்படியானா, ஏன்னா பொய்யும் பெருமையும் தேவனுக்கு விரோதமான காரியம். அதுக்கு விரோதமாக தேவனை எழும்புவார். அப்படி அந்த பொறுமைக்குள்ள காரியத்தை என் உள்ளத்துக்குள்ளே போச்சுன்னா எனக்குள்ள காரியத்தை நான் இழக்க வேண்டியிருக்கும். இங்கே அதுதான் காரியமாக சொல்லப்படுறது. தேன் என்பது தேவனோட வார்த்தையை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும், சத்தியத்தை குறிக்கும். சகலமும் அதற்குள்ள வார்த்தைக்குள்ளாக சகலம் உள்ளது போல இங்கே கொடுக்கப்பட்ட காரியம் இதுதான். சரி, இதற்காக எனக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.